மாங்காய் ஊறுகாய் போடுற சீசன் போய் இப்போ பச்சடி போடுற சீசன் வந்துருச்சு. அதாவது காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் இடையில கிடைக்கும் இல்லைங்களா மாங்காய். அதாவது 50% பழமாக இருக்கும், 50% காயாக இருக்கும். அறுத்த உடனே ஒரு மஞ்சள் கலந்த காய், அதை வாங்கி பச்சடி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மண்சட்டியில் எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு 5 சின்ன வெங்காயத்தை கல்லில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போவும் சொல்கிறேன், மிக்சியில் அடிச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட்டு, தட்டி போட்டால் இன்னொரு டேஸ்ட்டு. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொதி விட்டுருங்க. நான் 2 மாங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாங்காயை சேர்த்துடலாம். மாங்காய் பாருங்கள், பாதி பழமாக இருக்கும், பாதி காயாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் பச்சடிக்கு செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது இனிப்பு கலந்த புளிப்பு இருக்கும். மாங்காய் நல்லா கரையிற அளவுக்கு வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வெல்லத்தை கரைச்சி அதோடு சேர்த்துக்கணும். நான் 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் எந்த ஸ்டேஜில் சேர்க்குறீங்களோ அதுக்கப்புறம் மாங்காய் வேகாது. அதனால் நல்லா வேக விட்டுட்டு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி.